காரணத்தினால் மிகச்சிறந்த கவிஞரை அம்பாள் தந்தாள் என்று பார்க்கிறோம். அதுபோல மகாகவி காளிதாஸ் ஆடுமேய்க்கிற சிறுவன், மாடுமேய்க்கிற சிறுவனாக இருந்தவன். உஜ்ஜயினில இளவரசியாக இருந்தவளுக்கு ஒரு ஆசிரியர் பாடம் கற்றுத் தருகிறார். அப்பொழுது அந்த இளவரசி தலைக்கணம் பிடித்தவளாக இருப்பதை அறிந்த அந்த ஆசிரியர் ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனுக்கு இவளை கட்டி வைக்கணும் சொல்லி மன்னர்கிட்ட சொல்லி கிள்ளி ஆடு மேய்க்கிற சிறுவனுக்கு இளவரசியை கட்டி வைத்து விடுகிறார், ஆணவத்தை அடக்குவதற்காக. ஆனால் இளவரசி அந்த ஆடு மேய்க்கிற சிறுவனை அம்பாள் கோயிலுக்கு அழைத்து சென்று, காளி கோயிலுக்கு அழைத்து சென்று காளியினுடைய அருள் கிடைக்க செய்து மகாகவி காளிதாஸ் என்ற நிலைக்கு உயர்த்துவதற்கு காரணம் காளியினுடைய பேர் அருள் என்று பார்க்கிறோம். காளியை கொற்றவை என்று சொல்லுகிறோம், துர்கா என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு வடிவத்திலே இருக்கிறாள். கொற்றவையினுடைய அந்த காளியினுடைய அருள் கிடைத்தது என்று சொன்னால் நமக்கு சகல அருளும் சகல வீரமும், அது மட்டுமல்ல எதிரிகளினுடைய தீவினைகள் எல்லாம் பொடி பொடியாக